ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மருகு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே பதியம் வச்ச செடிங்க. அதாவது நாமளே பதியம் வச்சு வளர்த்த செடி. இதிலிருந்து நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து அதை நீங்கள் பதியம் வச்சு வளங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த பதியம் வச்சப்போ நம்ம வந்து 2 நாள் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அதில் வந்து லேசான வேர் இருந்தது. அதாவது செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை எடுத்து நம்ம மண்ணில் வச்சோம். உடனே வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 நாள் 6 நாள் வரைக்கும் வச்சு பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு வேர் வருது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அந்த கட்டிங்ஸ் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஃபுல் டம்ளர் இருக்கக்கூடாது. ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நிழலும் இருக்கிற மாதிரி ஜன்னல் ஓரத்தில் வச்சிருங்க. ஒரு 5 6 நாளுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. அருமையான ஒரு மாற்றம் இருக்குங்க. சூப்பரா வேர் வந்திருந்ததுங்க. லாஸ்ட் டைம் நான் வச்சது 2 நாள் தான் வச்சேன். அது வந்து வேர் வரல. ஆனா செடி வந்து நல்லா துளிர்த்து வந்துருச்சு. இதுல வேரே இறங்கிருச்சு. 5 6 நாள் வரைக்கும் வைக்கும்போது இந்த மாதிரி வேர் இருந்ததுங்க. அந்த வேரை டிஸ்டர்ப் பண்ணாம முன்னாடியே நீங்க மண்ணு கலந்து வச்சுக்கோங்க. கோகோ பீட்ஸோ இல்ல தொழு உரம் கொடுத்து முன்னாடி மண்ணை கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மண்ணில் வைங்க. மண்ணில் வைக்கும்போது வேர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. போட்டு ரொம்ப வேரை அழுத்திராதீங்க. அந்த வேர் வந்து காஞ்சி போயிடும். இந்த மாதிரி அப்படியே எடுத்து அதுக்கு அந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சு அழகா நீங்க வளர்த்துக்கலாம். சூப்பரா வளர்ந்துருச்சுங்க. நீங்க இந்த மாதிரி பதிய வச்சு மண்ணில் நட்டு வைக்கும்போது நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதி நிழலும் பாதி வெயிலும் இருக்கிற மாதிரி ஜன்னல் ஓரத்தில் வைங்க. ரொம்ப வெயிலில் வச்சிடாதீங்க. வெயிலே இல்லாமல் இடத்துல வச்சிங்கனாலும் செடி கருகி போயிடும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நட்டு வச்ச செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அழகா துளிர்த்து வந்துருச்சு. செடி காயில. இதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணாலும் அதாவது கட் பண்ணனாலும் அந்த செடி வந்து அருமையா வந்துடுதுங்க. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் பதியம் போட்ட மருகு. என்னோட மாடி தோட்டத்துல புது என்ட்ரியா அழகா வளர்ந்து நிக்கிறாங்கங்க.